ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த சாயந்தர நேரத்திலும் இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை தொடர்ந்து நாங்கள் சிந்திக்கவும், தியானிக்கவும், கற்றுக்கொள்ளவும், சீர்திருந்தவும், எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து நீர் எங்களுக்கு போதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய வழிநடத்துதலும் உம்முடைய ஆலோசனைகளும் நீர் வெளிப்படுத்துகிற உம்முடைய சத்தியமும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற இந்த குழுவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எனக்காகவும் ஜெபிக்கிற உங்களுக்காக நன்றி. இன்னைக்கு திடீர்னு என்னன்னு தெரில, மதியம் சாப்பிட்டு முடிச்சோன்னே என்னுடைய கண் அப்படியே வீங்கிடுச்சு. திடீர்னு ஏதோ சாப்பாடு ஏதோ ஒத்துக்கல போல. இப்போதான் கண்ணாடி கழட்டினேன். அது வரைக்கும் கருப்பு கண்ணாடி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த கண் திடீர்னு வீங்கி ஒரு மாதிரி அது டாக்டருக்கெலாம் ஃபோன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணிங்க. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை காத்து வருகிறது, பலப்படுத்துகிறது. இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிறோம். இதில் தொடர்ந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள கர்த்தருடைய சிந்தனையை சிந்திக்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரம், இதில் அந்த 2வது வசனத்தில் திரும்பவும் என்னுடைய கவனம் போனது. ஏன்னா நம்ம ஏறக்குறைய ஒரு 45-50 நிமிடங்கள் தியானிக்கிறோம் ஒவ்வொரு முறையும். ஸோ எல்லாத்தையும் அந்த ஒரு நாள் அந்த ஒரு 45-50 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் சொல்லாத காரியங்கள், சிந்திக்காத காரியங்களை அடுத்தடுத்த கூட்டங்களை நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் சாமுவேல் மூலமாக சவுலிடத்துல சொன்ன ஒரு கட்டளை, ஒரு கர்த்தருடைய வாக்கு என்னன்னா, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை சிந்திக்கும் போது ஆபிரகாமிடத்துல கர்த்தர் சொன்னதை இங்கே நினைவுபடுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3வது வசனத்தை கவனிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதில் குறிப்பாக இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சாமுவேல் மூலமாக சவுலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, அமலேக்கியர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அமலேக்கியரை தேவன் பழி வாங்குகிறார், தேவனே பழி வாங்குகிறார். ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு தேவன் அமலேக்கியர்களுடைய மூதாதையர்கள் செய்த இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த தீமைக்கு அங்க கர்த்தரே அங்க பழி வாங்குகிறார். இது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இதே வார்த்தையை ஈசாக்கு வாயில வரத பார்க்க முடியும். ஆதியாகமம் 27, ஆதியாகமம் 27வது அதிகாரம், இங்க
6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 27:26 அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, அதாவது ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு ஆபிரகாமினுடைய பேரனாகிய யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது. 28 தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. 29 ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 12 நாம் வாசித்தோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஈசாக்கு தன்னுடைய மகனாகி யாக்கோபுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்றது என்ன? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன்றார். ஈசாக்கு என்ன சொல்றாருன்னா, உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். They will be cursed or they will be blessed. அது அவங்களுடைய சாய்ஸ். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணுமா சபிக்கப்பட்டவங்களா இருக்கணுமா என்பது அவங்களுடைய தீர்மானம் தான். அவங்க உன்னை எப்படி நடத்துறாங்களோ அதுபோல அவங்க நடத்தப்படுவார்கள் அப்படின்னு ஈசாக்கு யாக்கோபிட்ட சொல்றாரு. என்னாகம புஸ்தகம் 24வது அதிகாரத்துல, இங்க என்னாகமம் 24வது அதிகாரம், பாலாக் என்கிற ராஜா பீலேயாமை அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படிக்கு பணத்தையும் புகழையும் நான் தரேன், உனக்கு நான் பொருட்களை தரேன், எப்படியாவது இந்த இஸ்ரவேல் மக்களை சபித்து விடு அப்படின்னு இந்த பாலாக் பீலேயாம் அழைக்கும் போது, பீலேயாம் 24வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. என்னாகும் 24வது அதிகாரம், ஆங்கிலத்துல பாலாம், தமிழ்ல பீலேயாம் சொல்றோம். என்னாகமம் 24 முதல் வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது, அங்க பீலேயாம் தேவ ஆவி பீலேயாமின் மேல் வந்தபோது 2வது வசனத்துல 3வது வசனத்துல, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. என்ன உரைக்கிறார் பாருங்க. 9வது வசனம், என்னாகமம் 24:9, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். இங்க பாலாக் பீலேயாமிடத்துல இஸ்ரவேல் மக்களை சபிக்க சொல்லி ஒரு தீர்க்கதரிசிய கூட்டிட்டு வந்து சபிக்க சொல்லும் போது, மனித ஆவியில இஸ்ரவேல் மக்களை சபிச்சிடலாம், ஆனா தேவ ஆவியை பெற்றவர்கள் அல்லது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் தேவ மனிதர்களை, தேவ மக்களை, தேவனுடைய திருச்சபைய, தேவ ஊழியத்தை சபிக்க முடியாது. பீலேயாம் பொருளுக்காக ஆசைப்பட்டு போய் ஒரு கழுதை காப்பாத்தினதுனால கர்த்தருடைய தூதன் பீலேயாம வெட்டி போடல. அப்படி கழுத வாயை திறந்து பேசியும் கூட பீலேயாம் அந்த பொருளுக்காக, அந்த பாலாக் ராஜாவினுடைய புகழுக்காக சபிப்பதற்காக போகும்போது, தேவ ஆவி பீலேயாமின் மேல் வந்தபோது பீலேயாமுக்கு தெரிந்தது, இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்,
இஸ்ரவேலை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அது ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் கர்த்தருடைய ஜனத்தையோ கர்த்தருடைய திட்டத்தையோ கர்த்தருடைய ஊழியர்களையோ ஊழியத்தையோ சபிக்க முடியாது, சபிக்க கூடாது. அவங்களால அது கூடாத ஒரு காரியம். பிழையாமினாலே அது முடியல. அப்படி இன்றைக்கு நாம் ஒருவரை முடக்குவது, தடுப்பது, இடற பண்ணுவது, அல்லது அவங்கள கர்த்தருடைய கோபத்துக்கு உட்பட்டவர்களாக மாற்றுகிற மாதிரி ஆலோசனைகளோ, வழி விலக வழி தவற செய்வதோ என்ன காண்பிக்குது? நாம் தேவ ஆவியை பெறாதவர்கள் என்று காண்பிக்குது. தேவ ஆவியை பெற்றிருந்தால் ஒரு நாளும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவ மக்களுக்கும் திருச்சபைக்கும் ஊழியர்களுக்கும் ஊழியத்திற்கும் நாம் ஆசீர்வாதமாகத்தான் இருப்போம், சாபமாக இருக்க மாட்டோம். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய ஆவியானவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய இன்றைய காலத்தில் வாழ்கிற தேவ ஊழியர்களை, தேவ ஊழியத்தை நம் மூலம், தேவ ஆவியை பெற்றவர்கள் மூலம் கர்த்தர் ஊழியங்களையும் ஊழியர்களையும் தேவ மக்களையும் விசுவாச குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மட்டும்தான் செய்வார். இங்க இந்த அமலேக்கியர்கள் ஆபிரகாம் பெற்ற வாக்குத்தத்தம், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இதை அமலேக்கியர்கள் இஸ்ரவேலருக்கு அவங்க தீங்கு இழைத்ததுனால, அவங்க ஒரு வகையில இஸ்ரவேலரை சபித்ததுனால கர்த்தர் இன்றைக்கு அமலேக்கியர்களை சபிக்கிறதாக பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு அது சரி கட்டப்படுகிறது. முதல் காரியம் இது. போன கூட்டங்களில் நாம் சிந்திக்காத ஒரு கண்ணோட்டம். அதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இரண்டாவது காரியம் என்னன்னா, சவுல கர்த்தர் இந்த அமலேக்கியர்களுக்கு நீதி வழங்கும்படி தீர்க்கதரிசியாகிய நீதி தலைவர்னு சொல்லலாம். ஏன்னா ஆங்கிலத்தில் ஜட்ஜுன்னு சொல்றோம், தமிழ்ல நியாயாதிபதிகள்னு சொல்றோம். ஜட்ஜஸ்ன்னு சொல்லும் போது நீதிபதிகள் அல்லது நீதி அரசர்கள், நீதி தலைவர்கள். ஒரு நீதி தலைவராக, ஒரு நியாயாதிபதியாக தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கொண்டு கர்த்தர் இந்த பணியை செய்ய இந்த கட்டளையை கொடுத்து சவுலை அனுப்பும்போது இது ஒரு யுத்தம். அமலேக்கியர்களுக்கு எதிர்த்து சவுல் ஒரு யுத்தம் பண்ண போறார். ஆனால் நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரம், இங்க 18வது வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. 1 சாமுவேல் 15:18. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீருமட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இத அவருடைய பெயரோடு அதை சொன்னா உங்களுக்கும் நீங்க அந்த நபரை குறித்து தெரிந்து கொள்ள முடியும் என்பதனால பெயர் சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் கமெண்ட்ரியை எழுதிய ஒரு அருமையான ஒரு புத்தகம், அதாவது பெல் வெதர் இன்டர்நேஷனல் என்ற ஒரு புத்தகம், குட் நியூஸ் பப்ளிஷர். இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு புத்தகம். எப்படியோ என் கைக்கு கிடைச்சது. இந்த புத்தகத்தை நீங்க முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க. ரொம்ப அருமையா அதுல பெல் வெதர், BELLWETHER இன்டர்நேஷனல் இத எழுதிய இந்த குட் நியூஸ் பப்ளிஷர்ஸ், இவங்களுடைய இந்த புத்தகத்தில் எப்படின்னா எழுதியிருக்குதுன்னா ரொம்ப எனக்கு அது வித்தியாசமா இருந்தது. அதை வாசிக்கும் போது இந்த யுத்தத்தை யுத்தம் என்று அழைக்காமல் இதை ஒரு யாத்திரை, பயணம் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஒரு பிரயாணத்திற்கு அனுப்புவது போல சவுலை அந்த வழியாய் அனுப்புகிறார். ஸோ ஆண்டவர் யுத்தத்தை எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு யாத்திரை, ஒரு பிரயாணம், ஒரு வழி.
நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ரெண்டாவது காரியம், முதல் காரியம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். கர்த்தருடைய ஆவியை பெற்று கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிலேயாம் கூட சபிக்க சொல்லி வெகுமதி கொடுத்தாலும் கூட பிலேயாமினால இஸ்ரவேல் மக்களை சபிக்க முடியல. இன்றைக்கு தேவ ஊழியத்தையும் ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதுதான், இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை உணர்ந்து புரிந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்க, ஊக்குவிக்க, உற்சாகப்படுத்ததான் தேவ ஆவியை பெற்றவர்கள் செயல்படுவார்கள். அது நம்மளால முடியல அப்படின்னா அதுவே ஒரு நிரூபணம், ப்ரூஃப் நாம் தேவ ஆவியை பெறவில்லை, பிலேயாமை விட மோசமானவங்களா மாறி போயிடும். இது முதல் கருத்து. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற யுத்தங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள் அல்லது சரீர பலவீனங்கள், நாம் சந்திக்கிற சவால்கள், இது எல்லாமே வித்தியாசமான பாணியில, முறையில, வித்தியாசமான சூழ்நிலையில, வித்தியாசமான நபர்கள், எதிர்பாராத நபர்கள் இடத்திலிருந்து நமக்கு பிரச்சனை வரலாம். யுத்தத்தை போல காட்சி அளிக்கலாம், மலையை போல இருக்கலாம். ஆனா அதை வேதம் எப்படி அழைக்குதுன்னா அது ஒரு வழி. 1 சாமுவேல் 15:18 அந்த வழியாய் அனுப்பினார். யுத்தம் என்பது கர்த்தருடைய பார்வையில ஒரு பிரயாணம், ஒரு வழி. நாமும் கூட இது ஒரு வே ஆஃப் வாக்கிங். இது ஒரு ப்ரொமனாதுன்னு பிரெஞ்சில் சொல்லுவாங்க. ப்ரொமனாதுன்னா ஒரு நம்மை நாமே ஆசுவாசப்படுத்திக் கொள்ள நாம் நடந்து போகிறோம், இல்லை ஒரு வாக் பண்ணுறோம், நம்ம ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு உலாவுறோம். அதுபோல இது ஒரு வழி, கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு வழி. இன்னைக்கு இந்த வழியாக நான் ஊடுருவி கடந்து போக வேண்டும். இது ஒரு வழி, கர்த்தர் நடத்தும் வழி. அவர் வழி நடத்துகிறார், அவரை நான் பின் செல்லுகிறேன். கர்த்தரின் மேய்ப்பர் பரிசுத்த ஆவியானவர் எவர்களை வழி நடத்துகிறாரோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கிறார், அவருக்கு பின் செல்லுகிறோம். சத்திய ஆவியாகிய அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் நம்மை பல விதங்களில் நடத்துகிறார். அதாவது நம்மை நடத்துகிறது கர்த்தராக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்தினாலும், கர்த்தரே நமக்கு மெய்ப்பராக இருந்தாலும் கூட நம்மை நடத்துகிறதுக்கு ஆண்டவர் சில மனிதர்களையும் பயன்படுத்துகிறார். அதையும் நாம புரிந்து கொள்ளணும். அதாவது பெற்றோர்களை கொண்டு நம்மை நடத்துகிறார், ஊழியர்களை கொண்டு நம்மை நடத்துகிறார், ஆலோசனை கொடுக்கிற ஆலோசகர்களை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இவங்கெல்லாம் கர்த்தர் நமக்கு உபயோகப்படுத்துகிற நபர்கள். நீதிமொழிகள் 11:14 வாசிக்கிறோம், ஆலோசனைக்காரர் என்று வாசிக்கிறோம். அவங்க நம்மை நடத்துகிறவர்கள். தாவீதுக்கு ஒரு ஆலோசனைக்காரர் இருந்தார். அதே போல நீதிமொழிகள் 22:6 வாசிக்கிறோம், பெற்றோருக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உன் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஸோ பெற்றோர்கள் நடத்துறாங்க, ஆலோசனைக்காரர் நம்மை நடத்துறாங்க. அதே போல கர்த்தர் மட்டும் நமக்கு மெய்ப்பர் இல்லை, சிலரை மெய்ப்பராக கர்த்தரே ஏற்படுத்தி இருக்கிறார். 5 வகையான ஊழியங்கள், 7 வகையான சபைகள், 9 வகையான வரங்களை கொண்ட இந்த 5 ஊழியர்கள், அதுல ஒரு ஊழியம் மெய்ப்பர் ஊழியம். அப்ப கர்த்தரை மெய்ப்பராக இருக்கிறார், கர்த்தரே சிலரை மெய்ப்பராக ஏற்படுத்தியும் இருக்கிறார். அல்லது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா எபேசியர் 4:13 வாசிக்கிறபடி, எபிரேயர் 13:7 வாசிக்கிறபடி, நமக்கு போதித்து நடத்துகிறவர்கள், அவங்களுடைய விசுவாசத்தை நாம் கவனிப்பது. தேவ ஊழியர்கள், வித்தியாசமான ஊழியங்களை செய்கிற தேவனுடைய அருட்பணியாளர்கள், இவங்களை வைத்து அவங்களுடைய போதனையின் மூலம் அவங்களை வைத்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இவங்கெல்லாம் மனிதர்கள். அதே போல சங்கீதம் 119, 105 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது.
அதே போல யோவான் 16:13, ரோமர் 8:14 வாசிக்கிறோம். சத்திய ஆவியாகிய தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய ஆவியானவரும் நம்மை நடத்துகிறார்கள். வார்த்தையும் நடத்துகிறது, ஆவியானவரும் நடத்துகிறார். மனிதர்களை கொண்டும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆலோசனைக்காரர், பெற்றோர், தேவ ஊழியர்கள், இப்படி பல வகையில பல முறையில கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இன்னும் பல பல முறையும் இருக்குது. கனவின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, ஒரு சத்தம் கேட்பதனால, சூழ்நிலைகள் மூலம், பல விதங்கள்ல கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆனா அவர் நடத்துகிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு பார்வை என்னன்னா, நம் சந்திக்கிற யுத்தம், பேட்டில், அதை கூட 1 சாமுவேல் 15:18 எப்படி பார்க்கிறோம்? அதுவும் ஒரு வழி பிரயாணம், அதுவும் கூட ஒரு நாம் நடந்து போகிற, கடந்து போகிற ஒரு யாத்திரை. எப்படி வேதாமத்தில் யாத்ராகமம்னு ஒரு புத்தகமே இருக்குதோ, இது நான் கடந்து போகும் ஒரு யாத்திரை, ஒரு டிராவல். ஐ எம் a traveler, I am a traveler, I am walking through, I am on my way to heaven. இந்த வார்த்தை என்னால் மறக்க முடியாது. கல்கட்டாவில் மதர் தெரேசா அவங்க வாழ்ந்த அறையை யாரும் போய் பார்க்கலாம், நான் போய் பார்த்துருக்கிறேன். கல்கட்டாவில் அந்த மிஷனரி சேரிட்டி அப்படின்ற அந்த எம்சி அவங்களுடைய அந்த கல்லறை, அந்த சமாதியை நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய அறையை யாரும் பார்க்கலாம், அதுக்குள்ள நிறைய பேர் காசெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க. அதில் மதர் தெரேசா அவங்க கைப்பட அவங்க செவுத்துல எழுதியிருக்கிறத வாசிக்கலாம். மதர் தெரேசா அவங்க எழுதுனது என்னன்னா, அவங்களுடைய அறையில செவுத்துல ஐ எம் ஆன் மை வே டு ஹெவன், நான் பரலோகம் செல்லும் வழியில் இருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதை நான் கொஞ்ச நேரம் அவங்க சின்ன அறையை நான் அப்படியே கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணேன், கண்ணோட்டம் அதை நல்லா அப்படியே கவனித்து பார்த்தேன். அவங்க யூஸ் பண்ண செருப்பு, அவங்க பை, இதெல்லாமே அந்த மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க. அந்த வார்த்தை, அந்த வாசகத்தை மறக்க முடியாது. அதே போல யுத்தத்தையும் வேத பார்வையில பார்க்கும்போது அது ஒரு வழி பயணம், பிரயாணம். இது 2வது நாம் இந்த 1 சாமுவேல் 15 நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். 3வது மிக முக்கியமான ஒரு பாடத்தை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 8வது அதிகாரம். இங்க 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லாத ஒரு காரியத்தை சாமுவேல் செஞ்சார். ஆண்டவர் சொன்னாரா சாமுவேல்கிட்ட, உன்னுடைய பிள்ளைகளாகிய யோவேல், அபியாவை நியாயாதிபதியாக உனக்கு அடுத்து இஸ்ரவேல்ல நியமனம் செய் அப்படின்னு கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லவே இல்லை. கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தையும் சாமுவேல் இங்க செஞ்சிருக்கிறார். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, சாமுவேல் முதிர் வயதான போது, இதை நீங்க உங்களுக்கு தெரிந்த பல எப்படி சொல்றது, வேத ஆராய்ச்சி நூல்கள் இல்லை இன்டர்நெட்ல நீங்க தேடி வாசித்தீங்கன்னா, கிமு 1100 சாமுவேல் பிறக்கிறதாக நமக்கு வேத ஆராய்ச்சி நூல்கள் சொல்லுகிறது. கிமு 1100, கிமு 1050, 1030 அல்லது 1050 அந்த காலகட்டத்தில் சவுலை ராஜாவாக சாமுவேல் அபிஷேகிக்கிறார், அல்லது சவுலுடைய ராஜ்யபாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. கிமு 1010 தாவீதுடைய ராஜ்யபாரம், அரசாட்சி ஆரம்பமாகிறது. அப்படின்னா சாமுவேல் 1100, கிமு 1100 கிமு 1010 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். 90 வயதுன்னு சொல்லலாம். அவருடைய 50வது வயதில் அல்லது 80வது வயதில், அவர் ஏறக்குறைய 80 வயதுன்னு வச்சுங்களா, 80வது வயதில் சவுல அவர் ராஜாவாக அபிஷேகிக்கிறார். அவருடைய 90வது வயதில் தாவீத ராஜாவாக அபிஷேகிக்கிறார். ஸோ ஒரு 10 ஆண்டு இடைக்காலத்தில் 2 ராஜாவை அவர் அபிஷேகிக்கிறார். கர்த்தர் சாமுவேலை பயன்படுத்தி சவுலை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதலை சவுல் இழந்து விடுகிறார் அவருடைய கீழ்ப்படியாமையின் மூலம். 10 ஆண்டு இடைக்காலத்தில் அவருடைய 90வது வயதில் தாவீதை ராஜாவாக அபிஷேகிக்கப்படுகிறார் சாமுவேல் மூலமாக.
அது பிற்பாடு அவர் ராஜ்யபாரம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுக்கு பிற்பாடு அவர் பல வழிகள் கடந்து போறார் தாவீது. ஸோ இந்த சாமுவேல் ஏறக்குறைய ஒரு 80 வயது 75 வயதுகள் இருக்கும்போது சாமுவேல் முதிர் வயதான போது 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 1 வசனம், தன் குமாரர் இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர்சேபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது சாமுவேலுடைய பிள்ளைகள் யோவேல், அபியா பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டின போது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவிலிருந்த சாமுவேலினிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 7வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இங்க 2 ஒரு உண்மை இருக்கு. நான் உன்னுடைய பிள்ளைகளை நியாயாதிபதிகளாக ஆக்க சொல்லி சொன்னா, நீயே தான் உன் பிள்ளைகளை நியாயாதிபதிகளாக இஸ்ரவேலில் உன் பிள்ளைகளை நியாயாதிபதிகள் ஆக்குன. அதுவும் என்னை கேட்டு நீ செய்யல. அதே போல இஸ்ரவேல் மக்களும் அவங்க ஒன்ன தள்ளல, என்னை பிரதிபலிக்கிற ஒன்ன தள்ளல. உன் பிள்ளைகள் என்ன பிரதிபலிக்கல, நீ தான் என்ன பிரதிபலிக்கிற. என்னை பிரதிபலிக்கிற ஒன்ன அவங்க தள்ளல, என்னதான் தள்ளுனாங்க அப்படின்னு கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு. அவங்க பிள்ளைங்க விசனப்படுத்தின காரியம் சாமுவேலுக்கு துக்கமா இல்லை. அவங்க ஒரு ராஜா வேணும், கர்த்தர் எங்களை ஆளுகிறத விட மற்றவங்கள போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்டது சாமுவேலுக்கு துக்கமா இருந்தது, தகாததாக காணப்பட்டது. உடனே சாமுவேல் என்ன பண்றாருன்னா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று 1 சாமுவேல் 8வது அதிகாரம் முதல் 7 வசனத்துல வாசிட்டோம். இப்ப நல்லா கவனிங்க, இது எதுக்கு இந்த 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தினுடைய 7 வசனங்களை முதல் 7 வசனங்களை இங்க நினைவுபடுத்தினா, இப்போ இங்க 1 சாமுவேல் 15-11 முதல்ல அங்க மக்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. கர்த்தரை ஒதுக்கிட்டு புறக்கணிச்சுட்டு தள்ளிட்டு மற்ற ராஜ்யங்களை போல எங்களுக்கும் ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. ஆனா இங்க ராஜாவாகிய சவுலை கர்த்தரே புறக்கணிச்சுட்டு இங்க சாமுவேல்கிட்ட சொல்றாரு. 1 சாமுவேல் 15-11, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாகி இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நல்லா கவனிங்க, இதான் இங்க சொல்ல வந்த இந்த பாயிண்ட் என்னன்னா, அதாவது தன்னுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் மூப்பர்கள் புறக்கணித்தாங்க. சாமுவேலுடைய பிள்ளைகள் யாரு? யோவேல், அபியா என்ற தான் நியமித்த நியாயாதிபதிகள். சாமுவேல் தான் தன் பிள்ளைகளை தனக்கடுத்து நியாயாதிபதிகளை நியமிக்கிறாரு. அந்த தான் பெற்ற பிள்ளைகளை வேண்டான்னு சொன்ன இஸ்ரவேல் மூப்பர்கள் அவங்களுக்கு கர்த்தரே சவுல ராஜாவாக்கி இருக்கிறாரு. அந்த சவுல கர்த்தர் புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சராசரி மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஆஹா, என் பிள்ளைங்களை வேண்டான்னு சொன்னீங்கல்ல, என் பிள்ளைங்க இருக்க வேண்டிய இடத்துல இந்த சவுல் இருக்கிறார். இந்த சவுலையே இப்ப கர்த்தரே வேண்டான்னு சொல்லிட்டார். நீங்க என் பிள்ளைங்களை வேண்டான்னு சொன்னீங்க, வேண்டான்னு சொல்லி என் பிள்ளைங்க இருக்க வேண்டிய இடத்துல சவுல ராஜாவாக்குனீங்க. ஆனா இப்ப இந்த சவுலையே கர்த்தர் வேண்டான்ட்டார் அப்படின்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, என்ன ஒரு மனநிலை ஒரு சராசரி மனுஷனுக்கு வரும் இருக்கும். ஒரு திருப்தி, அப்பா என் பிள்ளைங்களை வேண்டான்னு சொன்னவங்களுக்கு பிள்ளைங்க இருக்க வேண்டிய இடத்துல சவுலை வச்சு பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த சவுலை வேண்டான்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். அதுதான் ஜென்ம சுபாவம், அதுதான் ஒரு சராசரி மனுஷன். ஆனா இங்க சாமுவேலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சியை இங்கதான் பார்க்கிறோம். அப்போ இந்த
சாமுவேல் என்ன செய்யறாரு? 1 சாமுவேல் 15:11 மனம் நொந்து, அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதே 1 சாமுவேல் 15:35 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15:35 சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாரு, அதனால சவுலுக்காக சாமுவேலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடிதான் தன் பிள்ளைங்களை வேண்டான்னு சொன்ன மக்கள், அந்த மக்களுக்கு தேவனே நியமித்த அதிகாரி, தலைவன், ராஜாவை கர்த்தரே புறக்கணிச்சு போட்டுட்டாரு என்ற ஒரு சந்தோஷம் உள்ள இல்லை. ஒரு போட்டி கட்சி மனப்பான்மை இல்லை, ஒரு ஒரு திருப்தி இல்லை, சந்தோஷப்படல, மனஸ்தாபப்படுறாரு. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் துக்கித்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் மனம் நொந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அடுத்த அதிகாரம் 1 சாமுவேல் 16:1 வாசிக்கிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? ஏன் இவ்வளவு துக்கப்படுறேன்னு கர்த்தரே சாமுவேல்கிட்ட கேட்கிறாரு. நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லேகேமியனாகிய ஈசாயனிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இது அடுத்தது. அப்ப கூட ஆண்டவர் என் பிள்ளைங்களை திரும்ப தெரிந்து கொள்ளணும்னு சொல்லல. என் பிள்ளைங்களை வேண்டான்னு இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க. என் பிள்ளைங்களை வேண்டான்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தரே சவுலை வைக்கிறாரு. அது முதல்ல ஒரு வழி. ரெண்டாவது, இது வாத்தியார் புள்ள மக்குன்ற மாதிரி என் மானத்தை வாங்கறதுக்குன்னே எனக்கு பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு இந்த சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகளாகிய யோவேல், அபியாவை வீட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னு யோகிச்சு பாருங்க. உங்களை போய் என் பிள்ளைன்னு நான் போய் உங்களுக்கு அப்பான்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. நான் அதுலயும் என்னன்னா, நீங்க புரட்டுறீங்க, நியாயத்தை பரிதானம் வாங்குறீங்க. கர்த்தருடைய வழியில நான் கர்த்தரை பின்பற்ற மாதிரி நீங்க பின்பற்றலன்னு உங்க பிள்ளைங்க பேர் வாங்கினா கூட பரவாயில்ல, நீங்க வளர்த்த பிள்ளைங்க. ஆனா நான் வளர்த்த பிள்ளைங்களே சரியில்லை என்று ஊர் மக்கள் சொல்ற அளவுக்கு நடந்துகிட்டீங்கல்ல, நீங்களாம் என் பிள்ளைங்களா அப்படின்னு ஒரு வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவர் சவுலை தெரிந்து கொள்றார். சரி, ரெண்டாவது, அந்த சவுலை கர்த்தரை புறக்கணிக்கிறார். அதுலயும் அவர் சந்தோஷப்படல, நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கல. அதுக்காக அவர் மனம் நொந்து அவர் துக்கித்து அவர் ஜெபம் பண்றாரு. மூணாவது, கர்த்தரே சாமுவேல்கிட்ட கேட்கிறாரு, நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்ப? நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. அப்பா, நான் துக்கப்படுறத நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டவர்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. ஆண்டவர் தைலத்தை, என் கொம்பை தைலத்தால நிரப்ப சொல்றாரு. மறுபடியும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு இரக்கம் காட்டுவாரோ? பெத்லேகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஈசாயின் இடத்திற்கா? ஈசாய் யாரு? இங்கதான் ஈசாயின்னு ஒருத்தரே அறிமுகமாகிறார். அது வரைக்கும் ஈசாயினா யாருன்னே தெரியாது. யாரோ ஒருத்தருடைய குடும்பத்துக்கு அப்ப கூட என் பிள்ளைங்களை தெரிந்து கொள்ளல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நம்ம சிந்திக்கும் போது எப்போதுமே நம்முடைய லைஃப் ஸ்டைலுக்கு, நம்முடைய வாழ்க்கை நாட்களுக்கு இந்த பாடங்களை தியானிச்சு பார்க்கணும். ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவங்க எப்படி இருக்கணும்னா, பாவிகளின் மரணத்தில் கர்த்தர் பிரியப்படாதது போல நாமும் அவர்களுடைய மரணத்தில் பிரியப்படக்கூடாது. எசேக்கியேல் 33வது அதிகாரம். நாம் எப்படி இன்னைக்கு சக விசுவாசிகளையும் தேவ ஊழியத்தில் இருக்கிற சக ஊழியர்களையும் எப்படி நாம நடத்துகிறோம்? போட்டி, பொறாமை, கபடு, ஆணவம், அகந்தை, கட்சி மனப்பான்மை, என்ன ஏத்துக்கலையா ஒன்னையும் ஏத்துக்க கூடாது, சதி திட்டங்கள். அதாவது இந்த அரசியல்ல மர்மமான கொலைகள் நடக்கும். அது விபத்துன்ற பேர்ல தான் அது வெளியே தெரியும். ஆனா அது பார்த்தா அது
ஒரு பழி வாங்குகிற ஒரு உள்குத்து, ரவுடிகளை வச்சு அவங்கள ஆள் வச்சு அவங்கள கதையை முடிப்பாங்க, மர்ம கும்பலை வச்சு. அது நான் அரசியலுக்குள்ளேயும் ரவுடிஸுக்குள்ளேயும் தான் பேசுகிறேன். ஆனால் இது இன்னைக்கு ஊழியத்துக்குள்ளேயும் வந்துருச்சு, குடும்பங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆள் வச்சு போட்டு தள்ளுறது, இதுக்குன்னு ஒரு கும்பலை எழுப்பி அவங்கள வச்சு அவங்களுக்கு மனஸ்தாபங்களை, மன வேதனைகளை கொடுக்க வைக்கிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. சாமுவேல் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளை மக்களும் வேணான்றாங்க, கர்த்தரும் அங்கீகரிக்கல, நான் மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்கிறேன். ஆண்டவர் தெரிந்து கொண்ட சவுலையும் புறக்கணிக்கிறாரு, இன்னொருத்தரை தெரிந்து கொள்றேன் உன்னை அனுப்புறேன்றாரு. ஆனா சாமுவேல் இதுல எதுலையுமே அவருடைய பிள்ளைங்களை திரும்பவும் ப்ரொமோட் பண்ணணும், அவங்கள திரும்பவும் விளம்பரம் பண்ணணும், அவங்க பிள்ளைங்களை முன்னாடி கொண்டு வரணும்னு அவர் ஒரு முறை கர்த்தரை கேட்காம அவர் பிள்ளைங்களை நியாயாதிபதியாக ஆக்குனார். அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா திரும்பவும் அவர் பிள்ளைங்களை மேல கொண்டு வரணும்னு நினைக்கவும் இல்லை. ஒண்ணு, சவுலை தள்ளிட்டாருன்றதுக்காக அவர் உள்ளுக்குள்ள நல்லா வேணும் அப்படியும் நினைக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? எசேக்கியேல் 33 அதிகாரம், எசேக்கியேல் 33 11 வசனம். கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. இந்த எசேக்கியேல் யாருன்னா, இஸ்ரவேலுடைய ஜாமக்காரர், அல்லது ஆங்கிலத்தில் இந்த அதிகாரத்துக்கு தலைப்பு என்ன போட்டிருக்குன்னா, எசேக்கியேல் வாஸ் இஸ்ரேல்ஸ் வாட்ச்மேன். இன்னைக்கு ஒரு வாட்ச்மேன், ஒரு ஜாமக்காரன், நான் மற்றவங்களை பாதுகாக்கிறவன் என்ற பேர்ல, நான் காப்பாத்துறேன்ற பேர்ல அடுத்தவங்களுடைய வீழ்ச்சியை கொண்டாடுவது, அடுத்தவங்க விழுந்து போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றது, அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுவதில்லை, அடுத்தவங்களுடைய குறைகளை விளம்பரப்படுத்துவது, மற்றவர்களை குற்றம் சாட்டுவது, குற்றப்படுத்துவது, நியாயம் தீர்ப்பது, இதெல்லாம் இன்றைய காலத்து வாட்ச்மேன்ஸ், இன்றைய கால காவலாளிகள் செய்கிறது, ஜாமக்காரர்கள் செய்கிறது. ஆனா அன்னைக்கு எசேக்கியேல் மூலமாக கர்த்தர் உரைக்கிறது என்ன, அல்லது கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருக்கணும்? துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பக்கூடாது. துன்மார்க்கர் தங்கள் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே நாமும் விரும்ப வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அவங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பி, ஏன் அவங்க சாகணும், ஏன் அவங்க விழுந்து போகணும்னு தான் நம்ம நினைக்கணும். இல்லைய, எப்படா விழுவாங்க, எப்படா அவங்களுடைய ஆட்சி முடியும், எப்படா அவங்க மேடையை விட்டு கீழே தள்ளப்படுவாங்க, அவங்க இடத்த எப்படா நாம எடுப்போம். இது ஆவிக்குரிய முதிர்ச்சி அல்ல, இது சாமுவேல்கிட்ட இல்லை. ஒரு கூட்டத்தில் நினைக்கிறேன், முந்தைய ஒரு கூட்டத்தில் நாம சிந்தித்தோம், பின்வாங்கின சவுலுக்கு சாமுவேல் தேடி போய் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்கு எப்படி நம்ம பணி செய்யணும்ன்றதை சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் சிந்திப்பது என்ன, பின்மாற்றத்தில் ஒருத்தவங்க போகும்போது, அதுவும் தன்னுடைய பிள்ளைகளை வேண்டான்னு புறக்கணித்து அந்த இடத்துல ஒருத்தவங்க நிற்கும் போது, அவங்க பின்வாங்கி போகும்போது நாம எப்படி நடந்து கொள்ளணும், அவங்கள காப்பாற்றுகிறது மட்டும் இல்ல, நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும். அவங்களுடைய மரணத்தையோ வீழ்ச்சியையோ நாம் விரும்பவே கூடாது. அவங்க தங்கள் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே நாம் விரும்ப வேண்டும். அவங்க ஏன் சாகணும், அவங்க ஏன் அழிந்து போகணும் என்ற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். எசேக்கியேல் 18 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18 அதிகாரம், எசேக்கியேல் 18 அதிகாரம் 23 வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, துன்மார்க்கன் சாகிறது அல்லது பின்வாங்கினவன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதே வார்த்தைகளை தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ, எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்?
ஒருத்தவங்க சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியம் தெரியுமா? ஒருவன் இடறினால் எனக்கு, அதுவும் மேல ஊழியத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் இடறினால், அப்பாடா ஆட்சி முடிந்தது, கவிழ்ந்தது, இன்றோடு முடிந்தது, நான் இப்ப தலை தூக்கலாம், நான் இப்ப மேல வரலாம் என்ற ஒரு எண்ணத்தோட நான் அந்த குழுவில் அந்த டீம்ல இருக்கிறேன்னு சொன்னா, அது என்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியற்ற நிலையத்தான் காண்பிக்குது. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 31-32, அதே அதிகாரம் 31-32. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் ஒன்று பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாமும் கர்த்தரோடு இணைந்து சாகிறவர்களுடைய சாவை நாமும் விரும்பக்கூடாது. பின்வாங்கி போகிறவர்கள் சாகிறது, ஆவியில செத்த நிலைக்கு போவது. நீ இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நீ உணர்ந்து மனம் திரும்பு. உன் கிரியைகள் செத்த கிரியா இருக்கு, செத்த சபையா இருக்கு, அன்பு இல்லை, ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லைன்னா நீ செத்த கிரியை, செத்த விசுவாசம், செத்த சபையாக, செத்த ஊழியத்தை நீ சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை, துன்மார்க்கனுடைய அழிவை நான் விரும்புறதில்லை, பாவிகளுடைய மரணத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறதில்லை, நாமும் அவர்களுடைய மரணத்தில் பிரியப்படக்கூடாது. அதை தான் நாம 32 வாசிக்கிறோம். Why will you die, Israel? நீ ஏன் சாக வேண்டும்? 31 கடைசி. நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஏன் நீங்க அப்படி அழிந்து போகணும்? வேண்டாம். I have no pleasure in the death of anyone. நாமும் அதை அறிக்கையிடுவோம். சாமுவேலுடைய அந்த ஆவியை நாம் பெற்று புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டு சாமுவேலை போல, புதிய ஏற்பாட்டு பவுலை போல மற்றவர்களுடைய வீழ்ச்சியை விரும்ப வேண்டாம். மற்றவர்கள் இடறுவதை நாம அதை உள்ளத்துக்குள்ள அகமகிழ வேண்டாம். அப்பாடா அப்படின்னு நினைக்க கூடாது. அதை நாம் அதை உணர்ந்து கொள்ளணும். அதை இது இன்றைக்கு உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்பின இன்னொரு காரியம், சாமுவேலுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி. மூன்றாவது இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, 1 சாமுவேல் 15வது அதிகாரம், 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல். அதாவது இதை எப்படி ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்குதுன்னா, ரெபல்லியஸ், அதே நேரத்தில் ஸ்டப்பர்னஸ். ஒரு பில்லி சூனியம் பண்ணுகிறவர்கள், அதற்கு ஈடு எது? ரெண்டகம் பண்ணுதல். அவபக்தி, தேவ பக்தி அற்ற வாழ்க்கை. இன்னொன்று விக்கிரக ஆராதனை. அதை விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம் என்று நமக்கு தெரியும். அதே போல கீழ்ப்படியாமையும் கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம். நாம முரட்டாட்டம் பண்ணுதல், முரண்டு குடித்தல், ஸ்டப்பர்னா இருக்கிறது, நான் கீழ்ப்படிய முடியாது என்கிற ஒரு மூர்க்க குணமா இருப்பது, இது விக்கிரக ஆராதனைக்கு சரி. நம்ம விக்கிரக ஆராதனை பண்றவங்களெல்லாம் யோசித்து பார்ப்போம். இந்து சமயத்தில் இருக்கிறவங்க, இல்லை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இயேசுவையே சிலையாக வைத்து சிலுவையையே தொட்டு கும்பிட்டு புனிதர்களை சிலைகளாக செய்து வைத்து படமாக கீறி வரைந்து வைத்து அவங்கள தொட்டு கும்பிட்டுட்டு போறாங்க. அவங்களெல்லாம் சிலை வழிபாட்டு பண்றவங்க, விக்கிரக ஆராதனை பண்றவங்கன்னு நாம சில கிறிஸ்தவர்களையும் குற்றம் சாட்டுகிறோம், கிறிஸ்தவர் அல்லாதவர்களையும் சொல்லுகிறோம். கல்லையும் மண்ணையும் கும்பிடுறாங்கன்னு. அதற்கு ஈடு எது? ஈடான விக்கிரக ஆராதனைக்கு சரியான ஈக்குவலான பாவம் எதுனா முரட்டாட்டம் பண்ணுதல், வணங்கா கழுத்துள்ளவர்கள் அல்லது கீழ்ப்படியாதவர்கள். ரோமர் 8வது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 6லிருந்து வாசிக்கிறேன். ரோமர் 8:6 வசனத்திலிருந்து. மாம்ச சிந்தை மரணம்,
ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை முரட்டாட்டம் பண்ணுதல், முரண்டு பிடித்தல், எதிர்த்தல், தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவது அது ஒரு தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. கீழ்ப்படியாமை கர்த்தருக்கு விரோதமான பாவம். விக்கிரக ஆராதனைக்காரரை போல கீழ்ப்படியாதவர்களையும் கர்த்தர் பார்க்கிறார் என்று புரிந்து கொண்டோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சிலை இல்லாத சிலை வழிபாட்டுக்காரர்களுக்கு கிடைக்கிற தண்டனை நமக்கும் கிடைத்து விடுவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனத்துல நாம் புரிந்து கொள்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. அதனால வீட்டில் சிலை இல்லை, படம் இல்லை, மெழுகுவத்தி இல்லை, தூபம் காட்டலை, நான் நமஸ்கரிக்கல, பூஜை அறை இல்லை, ஆனால் அதே நேரத்தில் என்கிட்ட கீழ்ப்படியாத குணம் இருக்குதுன்னா ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு இந்த வசனத்தில் புரிந்து கொள்ளுது. இன்றைக்கு 3 காரியங்களை நாம் புரிந்து கொண்டோம். முதலாவது, நாம் பீலையாமை விட மோசமானவர்களாக போயிடக்கூடாது. பீலையாம் பொருளாசைக்கு சாய்ந்த பீலையாம் கூட தேவ ஆவியினால் நிரப்பப்படும் போது தேவ பிள்ளைகளை சபிக்க முடியல. நீங்களும் நானும் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோமா இல்லையான்றத அந்நிய பாஷை பேசுவதனாலேயோ தீர்க்க தரிசனம் உரைப்பதனாலேயோ ஆவிக்குரிய வெளிப்பாடுகளும் தரிசனங்களையும் காண்பதனால மட்டும் இல்லை, அடுத்தவங்களை ஆசீர்வதிக்க முடியலனாலே நாம் தேவ ஆவியை பெறவில்லை. அடுத்தவங்களை உற்சாகப்படுத்தலைன்னா, ஊழியத்தில் ஊக்குவிக்கலைன்னா, நாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றால் நாமும் பிறரை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்வோம். ஆசீர்வதிப்பதும் அன்றி சபியாதிருப்போம். உற்சாகப்படுத்துவதை அன்றி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதிருப்போம். 2வது, தன் பிள்ளையே ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தின சவுலை கர்த்தரே ஏற்றுக்கொள்ளலைன்னா உள்ளக்குள்ள நான் பெருமை பாராட்டி சந்தோஷப்பட மாட்டேன். மனம் நொந்து துக்கப்பட்டு ஜெபிப்பேன். கர்த்தர் தைலத்தை என்னுடைய கொம்பை தைலத்தால் நிரப்பி மறுபடியும் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு தான் அனுப்பினாலும், என் பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் முதிர்ச்சியோடு போகிற சாமுவேலை போல் இருப்போம். கர்த்தருடைய பக்கத்தில் நிற்போம். இரத்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். துன்மார்க்கருடைய மரணத்தை கர்த்தர் விரும்பல. நீ ஏன் சாக வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறாரு. பாவிகளுடைய மரணத்தில் கர்த்தர் பிரியப்படாதது போல நாமும் பின்மாற்றத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய மரணத்தில் நாமும் பிரியப்படாதிருப்போம். அவங்களுடைய வீழ்ச்சியை கொண்டாடாமல் இருப்போம், துக்கப்படுவோம். 3வது, சிலை வழிபாடு என் வீட்டில் இல்லை, ஆனால் கீழ்ப்படியாமை உள்ளவனாக இருந்தால் சிலை வழிபாட்டுக்காரர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் ஒரே விதமாக தான் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற மனநிலை மட்டும் வந்துவிட்டால் நாம் எவ்வளவு சிலைகளை படங்களை வைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஆவிக்குரிய சிந்தையை பெற்று தேவனுக்கு பிரியமாய் இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். 4வது ஒரு காரியத்தையும் சிந்தித்தோம். யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தர் ஒரு நாளும் யுத்தத்தை ஒரு யுத்தமாக மட்டும் பார்க்கல, அதை ஒரு யாத்திரையாகவும் அது ஒரு வழியாகவும் ஆண்டவர் பார்க்கிறார். நாம் கடந்து போகிற வழிகள் இது ஒரு யாத்திரை. இது வழியாக நான் கர்த்தருடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறேன். கர்த்தர் எனக்கு முன்பாக என் மெய்ப்பராய் இருக்கிறார். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறது. இதை நான் யுத்தமாக, சவாலாக, போராட்டமாக பார்க்கிறதையும் தாண்டி இது ஜஸ்ட் வழி, இது ஒரு வே அப்படி நினைப்போம். முதிர்ச்சி பெறுவோம், ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களை அழைத்தவர், முன்குறித்தவர், தெரிந்து கொண்டவர். நீர் எங்களை அனுப்புகிற வழி, நாங்கள் சந்திக்கிற போராட்டம், நாங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், இதன் வழியாய் நீர் தான் எங்களை அனுப்புகிறீர் என்பதை புரிந்து இதை நாங்கள் ஒரு எதிர்மறையான சூழ்நிலையாக பார்ப்பதை விட இது கர்த்தர் நடத்தும் வழி என்கிற பார்வையை தாரும், ஆவிக்குரிய பார்வையை தாரும்.
ஆவிக்குரிய உணர்வை தாரும். இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் இன்னும் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி இன்றைக்கு நீர் கற்றுத்தந்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் உயர்ந்தவர். உம்முடைய பாதத்தை முத்தமிட்டு உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்காக கடவது என்று என்னையும் எங்களையும் கீழ்ப்படிதலுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூற உதவி செய்யும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.